வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் ஒரு 5 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இது கூட காய்ந்த மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா அப்படின்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிப்போம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்து கூட. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம பீன்ஸு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை இப்போ நல்லா வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயத்து கூட. இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பீன்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிப்போம். பீன்ஸை நல்லா வெந்துடும். பீன்ஸு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பீன்ஸை. இப்போது பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டையை இந்த மாதிரி நல்லா பீன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். ஆனால் நம்ம முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முட்டை வேகட்டும். இப்போது முட்டை வெந்துருச்சுன்னா இது கூட பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் உங்களுக்கு காரத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த முட்டை கூட பீன்ஸ் கூட எல்லாத்து கூடயுமே நல்லா பெப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வெந்துருச்சு, பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.